ராஜமௌலி சார் ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் இந்த படம் நம்ம ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் 4 ஃப்ளாப்பில் இருக்கேன், 4 டிசாஸ்டரில் இருக்கேன். அதுக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் கூட 3 டிசாஸ்டருக்கு அப்புறம் அவர் வந்து சத்ரபதி பண்ணார். அந்த டே இஸ் வெரி, ஐ கேன் ரிமெம்பர் த டே. அண்ட் அவர் பிஃபோர் பாகுபலி லைன் ஒரு 4 லைன் சொன்னார். எனக்கு 4 லைனும் ரொம்ப பிடிச்சிது, 4 பெருசாக இருக்குது. பட் திஸ் லைன் அவர் சொன்னபோது ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். தேவசேன கேரக்டர் அண்ட் சிவகாமினி, ரமகிருஷ்ண சார் கேரக்டர், கட்டப்ப சத்யராஜ் சார் கேரக்டர் எல்லாம் பண்ண எனக்கு குஸ்பம் வந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷன் சொன்னார் ஒரு 1 hour 1.5 hour சொன்னப்போ நான் ஒரு 4-5 வாட்டி ஐ ஃபெல்ட் லைக் யூனோ வெரி, ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ஆல். அண்ட் அவர் விஷுவல் காட்டினார், ஹவு சம் சீன்ஸ் காட்டினார், எப்படி இருக்கும் இந்த விஷுவல் அது இதுன்னு. அது எக்ஸ்ட்ராடனரி. இன் லைஃப்பில் இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஃபிலிம். இந்த மாதிரி படம் மறுபடி பண்ண முடியாது. ஓகே. அண்ட் இந்த படத்துக்காக வந்து நீங்கள் எவ்வளோ உழைப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் 3 years உங்களுக்கு வந்து இதில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்கீங்க. உங்கள் கல்யாணத்தையே வந்து தள்ளி போட்டிருக்கீங்களாமே இந்த படத்துக்காக? இல்லை அதெல்லாம் இல்லை. பட் கல்யாணம் இந்த ஷூட்டிங் இன்பிட்வீன் ஆக முடியாது கூட, அது வேறு விஷயம். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து டீசர் பார்த்தப்போ, ட்ரெய்லர் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருந்தது? ஹவு மச் ஆஃப் ஹோம்ஒர்க் யூ ஹேட் டு டூ? எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருந்தது? இந்த படம்க்கு ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்குது. எஸ்பெஷலி ஆக்ஷன், ஸ்வோர்ட் ஃபைட்ஸ், ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் வி டிட் லாட் ஆஃப் ஒர்க் ஷாப் கூட, அந்த டைலாக்ஸ் அது இது அந்த ஆல் இந்த 2 லாங்குவேஜ் டைலாக்ஸு. அண்ட் சொல்லணுன்னா நிறைய இருக்குது இந்த படம்ல ஆக்ஷன். மேபி இன் 380 days நான் மோர் தென் 300 days ஒர்க் பண்ணேன். அதில் மோர் தென் 220 days ஆக்ஷன் இருக்குது. சம் ஆக்ஷன் இஸ் லைக் 90 days கண்டினியூஸ்லி, 80 days, 40 days, 20 days. Very hard part was action in this film. ஓகே. அண்ட் ராஜமௌலி சார் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்க? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம்? ஓகே, ராஜமௌலி சார் வெளியே ஒரு சின்ன புத்தா மாதிரி இருப்பார், ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு சின்ன ஆரம் இருக்கும், பார்த்தாலே சூப்பர் காமாக இருக்கும். ஷூட்டிங் போனால் ஒரு ஃபுல் இன்டென்ஸ், பார்த்தானே ஒரு ஃபுல் அந்த பேஷன் தேடிட்டே இருக்கும். ஹீ இஸ் மேட்லி பேஷனேட் அபவுட் இஸ் ஒர்க். யாரன்னா இப்படி சிம்பிள் கதை இல்லாமல் யாரும் இல்லை. ராஜமௌலி சார் படம்னா யாரன்னா தெலுங்குలో இமீடியட் ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம் கதை இது. இந்த 2 years பண்ணுக்காக கூட எப்படி இவ்வளோ 2 years ஆகும், இவ்வளோ பெரிய விஷுவல் அதெல்லாம் முதல்ல தெரியாது. பட் பிகாஸ் ஆஃப் ராஜமௌலி, ஓகே ராஜமௌலி அவர் பார்த்துக்குவார், ஹில் டேக் கேர். தட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் இந்த படத்தை பற்றி தமிழ் சினிமாவில் வந்து நாங்கள் வந்து பிரபாஸ் பார்க்க போகிறோம். எங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த படம் ஐ திங்க் திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ் நினைக்கிறோம். ஹோப் யூ லைக் அஸ், ஹோப் யூ லைக் மீ. தேங்க்யூ.